ஒரு ஆணை திடீர்னு சந்திக்கிறீங்க, ஒரு ஆண் அவன் வந்து ஒரு பெண்ணுக்கு எதிரானவன் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு பையன் வந்து உங்க கூட பேச ஆரம்பித்த போது எப்போ உன்னோட ரிலேஷன்ஷிப் அவன் பர்சனலாக ப்ரைவேட்டாக வச்சுக்கிறான், அவங்க வீட்டுக்கு தெரிவிக்கல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிவிக்கல, சோஷியல் ஸ்டேட்டஸ் ஐ மீன் ஃபேஸ்புக் எதுலேயுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளில சொல்ல மாட்டான், அப்படியே ரொம்ப பர்சனலாக வச்சுட்டா அவன் ஹிடன் மோட்டிவ் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அவனுக்குள்ளே இருக்குன்னு. ஆமாம். நான் உங்கள் கூட பேசுகிறேன் அப்படின்னா என்னால் ஒரு 2 நிமிஷம் பேசும்போதே உங்களுக்கு பெண்கள் பற்றியான என்ன மாதிரியான மதிப்பீடு இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணர முடியும். கண்டிப்பாக முடியும். வெரி குட். ஒரு ஆணாதிக்கமுள்ள அரசாங்கம் இப்போ பிரச்சனை நடந்துருச்சு, நடந்தப்புறம் இதுக்கு எப்படி கவர்மெண்ட் வந்து ஆக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து இவங்க வந்து விமனை வந்து எங்க இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்படி ஒன்று நடந்தப்புறம் கூட இன்னும் இதை பற்றி சீஃப் மினிஸ்டர் ஒரு பேச்சோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ கொடுக்கல, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கல. இப்போ ப்ராப்ளம் நடந்த அப்புறமும் ரியாக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணலை. நான் 98 நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை கோட் பண்ண விரும்புகிறேன். 98 வந்து மவுண்ட் ரோடில் எத்திராஜ் காலேஜ் பொண்ணு ஒன்று போகும்போது ஆட்டோவில் போன பசங்க துப்பட்டாவை இழுத்து இருந்ததில் அந்த பொண்ணு விழுந்து அந்த பிரெயின் சரிகாஷா இன்டர்னல் ஹீமோரேஜில் அவள் இறந்து போயிட்டா. அவள் இறந்த 5வது நாள் அவன் அந்த தப்பு பண்ணவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான சட்டம் இல்லை. டெல்லியில் வந்து ஒரு பில் பாஸ் ஆயிருந்தது, அதை வச்சு ஈவ் டீசிங் பண்ண முடியல. ஹராஸ் பண்ண அரெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு அந்த பொண்ணுக்கு வேறு செக்ஷன்லாம் இருந்து தவிர இதை எப்படி எந்த சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணணும்னு தெரியாத போது 5 நாள் அந்த பொண்ணு இறந்த அந்த இன்சிடென்ட் நடந்த 5வது நாள் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஈவ் டீசிங் ஆக்ட் தமிழ்நாடு 1998 கலைஞர் கொண்டு வந்தார். ஒரு 10 பையன் நடந்திருக்கும் போது உண்மையாகவே 80s 90s பார்க்குற மூவி மாதிரி தான் ஒரு பொண்ணு போனால் புக்கை இப்படி வச்சுட்டு தான் போனோம். இப்படியெல்லாம் இருந்த ஒரு இதுல இருந்து அந்த ஒரு ஆக்ட் வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிச்சு. ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த அந்த அவலத்திற்கு ஒரு நீதி வழங்கப்பட்டது, ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப வரைக்கும் எந்த விதமான சட்டமும் நடவடிக்கை எடுக்கப்படல, நீதியும் கிடைக்கல. சோ இது ஆணாதிக்க அரசாங்கம் தான் இதை பாதர் பண்ணல, பெண்களோட பிரச்சனையே பாதர் பண்ணல.